ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார், சமயபுரம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 35 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் டான்ஸில் அம்மன் மேக்கப்லேருந்து எல்லாமே நான் போய் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் என்னை எல்லாரும் திட்டினாங்க. எல்லாரும் என்ன அம்மன் கேரக்டர் ஒரு லேடிஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்லாம் என்னை பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு என்ன வரைக்கும் திருச்சியிலேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஏரியா, பெங்களூரு, மைசூர் எல்லா ஏரியாவும் போயிட்டு வந்துட்டேன். காசி வரைக்கும் ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் மட்டும் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் மேக்கப்பும் பண்ணி விட்டுட்டு மற்றவங்க பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ஒரு கிட்டத்தட்ட எனக்கு கீழே ஒரு 25 பேரை நான் வளர்த்து விட்டுருக்கேன். சூப்பர். அவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டு அவங்களுக்கும் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்களே எல்லாமே ரெடியாக வச்சிருக்கீங்க? நான் எல்லா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே என்னோட என்கிட்ட. நீங்கள் எங்கே நான் லொக்கேட் ஆகிருக்கீங்க இந்த ஏரியா திருவண்ணாக்கல்ல, வடக்கு 5ஆம் பிரகாரம், அரசமுத்து மாரியம்மன் கோயில் பக்கத்தில் வடக்கு 5ஆம் பிரகாரம். அம்மன் மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்லை எல்லா சாமியும்? எல்லா கேரக்டருமே கேரளா கதகளியிலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அவார்ட்லாம் இப்போ நீங்கள் இது பண்ணது இது எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அடுக்க இடம் இல்லை, அதனால மேல வச்சிருக்கேன். தமிழ்நாடு அரசனால அங்கீகரிக்கப்பட்டது இது எல்லாமே கலைஞர் நான். ஆமா, 35 வருஷமா அப்படின்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். நான் சின்ன பிள்ளையில இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது டான்ஸ்னா ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படி ஃபர்ஸ்ட் டான்ஸுக்கு ஆடல் பாடல் போயிட்டு இருந்தேன். அதுல இருந்து அப்படியே ஒரு நாள் அம்மன் கேரக்டருக்கு ஆள் வரல, அந்த கேரக்டர் நான் போய் உட்கார்ந்தேன். அதுல இருந்து இப்ப ஃபுல்லாவே அம்மன் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதுல இந்த வேண்டுதல் இந்த அக்னி சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி அழகு அதுவும் பண்ணிடுவீங்களா? அது அப்படி விஷயத்துலயே தீமிதியெல்லாம் இறங்கியிருக்கேன். சட்டி எடுத்திருக்கேன். சட்டி எடுத்ததுனாலதான் ஒரு தடவை இந்த கையில இப்படி ஆயிடுச்சு எனக்கு. விபத்தும் ஆயிடுச்சு எனக்கு. இந்த கையில ஒருத்தவங்க சீமனை ஊத்துறதுக்கு பதில பெட்ரோலை ஊத்திட்டாங்க கையில. அது கையில ஊத்தவும் கை பொசுங்கிருச்சு எனக்கு. அதையும் நான் பொருட்படுத்தலை. அது இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கேன். இப்போ சமயபுரம் தேருக்கு பூக்கு எல்லாத்துக்குமே நான் தான் போயிட்டு இருக்கேன். சமயபுரம் ஃபுல்லா என்னோட தான். அம்பாளுக்குன்னே இருக்கணும்னு ஆசை எனக்கு. கடைசி வாழ்நாள் ஃபுல்லா வரைக்கும் என்னோட உயிர் பிரிகிறப்ப ஆடிக்கிட்டே தான் பிரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு உண்மையிலுமே. இப்போ நீங்க திருச்சி சரௌண்டிங் அது இல்லாம எல்லா ஏரியாலையும் இந்த வேஷம் போட்ட கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம தீபன் ராஜோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது சாமி வேஷமா மாறுற வீடியோ. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப வேஷம் போட்டாங்கல்ல, அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டீட்டெயில்ஸ் மீன்ஸ் எப்பல இருந்து இந்த வேஷம் போடுறாங்க, எதனால போடுறாங்க, வேண்டுதல் எதுவும் இருக்கா, என்ன இதுன்ட்டு அவங்க இப்ப பேசுவாங்க. சொல்லுங்க உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே. நீங்க எதனால இப்ப இது பண்றீங்க? ஹாய், என் பேர் தீபன் ராஜ். அது மாதிரி அண்ணா சில புதுசாக இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா அம்மன் வேஷம் போட்டுட்டு இருக்கேன். இது வேஷமா மட்டும் இல்லை, அது என்னோட வாழ்க்கையை கூட நான் பாக்குறேன். ஏன்னா இது நான் நார்மலா அதை பண்ணணும்னு பண்ணலை. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரிதான் பண்ணது. அப்புறம் போக போக எனக்குள்ள இந்த அம்மன் வர மாதிரி நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அது எப்படின்னா, இந்த மாதிரி சமயபுரம் பூ வரப்போகுது, தேர் ஆரம்பிக்க போகுதுன்னாலே எனக்கு கனவுல வந்துருவாங்க. நான் அதை பண்ணாம நான் விட்டுட்டாலும் அம்மன் என்னை விட மாட்டாங்க. கனவுல எதாவது பண்ண சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தொடங்கினதான் இது. 13 வருஷம் இது கூட பண்ணிட்டேன். இதே மாதிரி வருஷம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. ஆனா நான் அதை விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க. இது உங்களுக்கு வேண்டுதல் மாதிரியா, இல்ல இது மாதிரி வேற கோயிலுக்கு அது மாதிரிலாம் வேஷம் போட்டுட்டு அம்மன் வேஷம் போடுவீங்களா?
அப்படிலாம் இல்லை. இது ஸ்டார்டிங்கா வேண்டுதலா இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட வீட்டு சுச்சுவேஷனால எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி அம்மனை கும்பிட்டா அம்மன் உங்களை தான் இது பண்ணுவாங்க, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டு ஒரு ஒரு 2 இயர்ஸா பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் என் வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு, எனக்கே ரொம்ப முடியாம போணுச்சு. அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் நான் பண்றேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் பேசவும் தான் ஓரளவுக்கு நல்லது நடந்துச்சு. அது யாரு சொல்லி பண்றாங்களோ இல்லை, அது எனக்கே தெரியும். அம்மன் தான் இந்த மாதிரி எனக்குள்ள பேசுறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, அது எனக்கே தெரிய ஆரம்பிச்சு. அப்போ முடிவெடுத்ததுதான், யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம பார்க்க கூடாது. எனக்கு அம்மன் கும்பிடுன்னு தோணுது, நான் கும்பிடுறேன். அம்மன் மாதிரி வரணும்னு தோணுது, அம்மன் மாதிரி வரேன். எல்லாரும் பார்க்கணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க இப்ப வெளியில வந்து உங்களை இன்வைட் பண்றாங்கன்னா அது மாதிரி எதுவும் நீங்க வேஷம் போட்டு போவீங்களா? அம்மன் வேஷம் போட சொல்லி கூப்பிடுறாங்க, இல்ல உங்களையே வந்து இது பண்றாங்கன்னா நீங்க வந்து போவீங்களா? இதனால வரைக்கும் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போனதில்ல. இனிமேல் கூப்பிட்டா கண்டிப்பா போவேன். சாமி தானே, சாமிக்காக பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப அந்த மேக்கப் இதுல வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கா, இல்ல எதுவும் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி எதுவும் தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், மேக்கப் கிளாஸ். அது என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் மேக்கப் என்ன பண்ணிவிட கூப்பிட்டு தான் இருக்காங்க. நானும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அம்மன் வேஷம் போட்டு விடுறது, இந்த மாதிரி மதுரை வேஷம் போட்டு விடுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்பதான் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே போக போக அதுவும் கொஞ்சம் எனக்கு இதாயிடும், டெவலப் பண்ணிடுவீங்க. ஆமா. இது மட்டும் இல்லாம இப்ப மேக்கப் இது கல்யாணம் இது அதுவுமே பண்ணுவீங்களா? அதான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்ன அதை யாரும் அதிகமா சொல்லாம இருக்கேன், அவ்வளவுதான். தீபன், உங்களோட நார்மல் டே டு டே லைஃப்ல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, இல்ல வேற எதுவும் ஒர்க் போறீங்களா, இதுதான் உங்களோட ஒர்க்கா? நான் இப்பதான் ஆட்டோ வாங்கியிருக்கேன், ஆட்டோ ஓட்டலான்னு இருக்கேன். அதை விட்டா கொரியர், அந்த மீஷோ ஆன்லைன் கொரியர்ல அதான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் அதாவது டெலிவரி பண்ற மாதிரி, கரெக்டுங்களா? டெலிவரி வேலைக்கு போயிட்டு அது இல்லாம நான் எந்த வேலை கிடைக்குதோ இப்போ போயிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த வேஷம் போடுறீங்கல்ல, எந்த டேட்ல நீங்க வேஷம் போடுறீங்க? சமயபுரம் பூ ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கரெக்டா சித்திரை 1 வரும் பார்த்தீங்களா, தமிழ் டேட்டு சித்திரை 1. அப்போ வந்து சித்திரை 1க்கு முந்தின நாள், பேருக்கு முந்தின நாள் அன்னைக்கு தான் பண்ணுவோம். அது எங்க கோயில் திருவிழா வரும், அந்த கோயில பண்ணிட்டு மறுநாள் தான் சமயபுரம் போவோம். ஓ சரி சரி சரிங்க. இப்ப இதனால உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க சந்தோஷம் துக்கம் என்னென்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது சொல்றீங்களா? இது பண்ணாம போயிருந்தாலும் எனக்கு துக்கம் அதிகமா இருக்கும். இது பண்ணாலதான் நான் சந்தோஷமா இருக்கும், எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கும். சந்தோஷமா தான் நினைச்சிட்டு இருக்கேன், சந்தோஷமா தான் நடந்துகிட்டு இருக்கு. மேபி இது பண்ணாம இருந்திருந்தா நான் நிறைய இழப்புகள் பார்த்துருப்பேனோ என்னவோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க இப்ப நினைச்சது நிறைய நடந்திருக்குது, கரெக்டுங்களா? இப்ப ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா, வேஷம் போடுறீங்க, வேஷம் போட்டுட்டு வரப்ப உங்களுக்கு வந்து அருள் வருமா, இல்லைன்னா நார்மலான ஒரு பர்சனா தான் இருப்பீங்களா? நார்மல் பர்சனா தான் இருப்போம். பட் எல்லா டைமும் அந்த மாதிரி வராது, அதுக்கும் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் வருவாங்க போவாங்க. பட் அந்த இடத்துல மனுஷன் இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப அந்த கோயில்ல வந்து சாமி இப்ப இந்த மாதிரி அழைக்கிறது, பாட்டு போட்டுட்டு சாமி பாட்டு போடுறப்ப கோயில் இது பண்றப்ப அந்த மாதிரி சமயத்துல வருங்கிறீங்க? ஆமா, கோயில்ல தான் கண்டிப்பா வரும். அது நார்மலா ஓகே. இப்ப ரோட்லலாம் ஆடுறாங்க, ஓகே, அது ஒரு சில மனதை பொறுத்து. பட் எனக்கு வந்து கோயில்ல தான் மேக்சிமம் வரும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சாமி கெட்டப்பு போட்டாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு 2-3 ஃபோட்டோ கிளிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பிளான் சொல்கிறேன். ஓகே ஓகே. உங்கள் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணுறோம். எதுவும் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா
ஆஃபர்ல கொடுங்க பிரிஞ்சு குருமான்னு சொன்னாங்கன்னா. கண்டிப்பா. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். இப்ப நம்ம மேக்கப்போட வந்த இடம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைங்க. கோயில் பக்கத்துலயே தான் மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடு. அடுத்து நம்ம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி அண்ணா சிலை சிந்தாமணியில பூசாரி தெருங்கிற ஏரியால ஒரு திருவிழாங்க பக்கத்துல. அந்த கோயில் திருவிழால போயிட்டு பங்கேற்க தான் போயிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். திருவிழாவோட முழு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அப்லோட் பண்றோம். பாய் மக்களே.